கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் திருநங்கைகளுக்கான ஒரு இன்பமான செய்தியையும் அவர் கூறியுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக தமிழக அரசு குடும்ப பெண்களுக்கான உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் இப்போது சுமார் 1.15 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். அதே நேரத்தில் தகுதியுள்ள பெண்கள் லட்சம் பேர் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற முடியாமல் உள்ளனர். அவர்கள் இந்த திட்டத்தில் சேர வேண்டுமென நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் திட்டத்தில் இணைய காத்திருக்கும் அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பை துணை முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பின்படி இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் விரைவில் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெற முடியும். அனைத்து மகளிருக்கும் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களில் தகுதி வாய்ந்தவர்களை மட்டும் அந்தந்த பகுதிகளில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து பயனாளிகளை தேர்வு செய்வார்கள். இந்த திட்டத்தில் இணைய சில விதிமுறைகள் உள்ளது. 4 சக்கர வாகனம் வைத்திருக்க கூடாது. 10 ஏக்கருக்கும் மிகாமல் புன்சை நிலங்கள், 5 ஏக்கருக்கு மிகாமல் நன்சை நிலங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பயனாளிகளாக சேர முடியும். ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்களில் யாரும் அரசு கொடுக்கும் மாதாந்திர ஓய்வூதிய பயனாளிகளாக இருக்கக்கூடாது. 2.50 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி GST மற்றும் வருமான வரியை செலுத்துபவர்களாகவும் இருக்கக்கூடாது. இது தவிர இன்னும் சில விதிமுறைகளும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக தண்டுவட நோய் உள்ளிட்ட கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அரசின் வேறு எந்த திட்டத்தில் பயன்பெற்றாலும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய விஷயமே திருநங்கைகள் தலைமையில் குடும்பம் இருந்தால் அவர்களும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அவர் அறிவித்துள்ளார்.